எங்க ஊர்ல வந்து மணமடை டு வெட்டிக்காடு, மணமடை, செங்கமேடு, பழுத்தாக்கு, இன்னனுடைய வழியா வெட்டிக்காடு வரையும் ரோடு தார் சாலை அமைக்கிறாங்க. அந்த தார் சாலையில வெறும் மண்ணையும் கிராவலையும் கொட்டி கிண்டி ஒரு தடவை வச்சாங்க. அப்பவே தேக்கணும். அவங்க வந்து அதையும் அதை மறுக்கல. அவங்க வேணுங்கிறதுக்கே பண்ணாங்க. அதையும் ரொம்ப கனமா வைக்கல. 2 இன்ச்சு கனம் கூட வைக்காம வச்சாங்க. வச்சுட்டு திருப்பி அதை தேக்கினதுக்கு இல்லைன்ட்டு போட்டாங்க. மீறி மறுபடியும் இப்ப தார் போட்டாங்க. 1 இன்ச்சு கூட தார் போடல. போட்டு 2 நாளையில எல்லாம் பேர்ந்துகிட்டு போயிடுச்சு. திருப்பி மறுபடியும் ரிப்பேர் ஒர்க் பார்த்தாங்க. ரிப்பேர் ஒர்க் போட்டு மறுபடியும் அதே லக்கில் பிரச்சனை ஆகிப்போச்சு. இதை மறுபடியும் நான் பல தடவை அவங்கள்ட்ட தேக்கியும் பேசியும் அவங்க வந்து காதுல செவி சாய்க்கல. நாங்க சொல்றத பூரா அவங்க கேட்கல. போட்டு தேக்குனா அடுத்த இதில் அங்கிட்டு போனாப்புல அவங்க வந்து ரோட்டை போட்டாங்க. போட்டு இப்ப வச்சுட்டு இருக்காங்க. 2 நாள்ல ரோடெல்லாம் பேர்ந்து போச்சு. அதனால மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து மறுபடியும் நடவடிக்கை எடுத்து அந்த ரோட்டை மறுபடியும் சரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா பொதுமக்களுக்கு நாங்களாயே எங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். தரமற்ற சாலை அமைக்கிற ஒப்பந்ததாரர் யாரு? அவர் வந்து இப்ப வந்து கரிகாலன்னு சொல்றாங்க. அவர் கரிகாலன் தான் இப்ப அதை பாக்குறாரு. பெரிய கான்ட்ராக்டரோட தான் எடுத்து அந்த வேலையை பாக்குறதாக அவங்க தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. யாருன்னு தெரியல. ஆனா முழுமையா கரிகாலன் தான் இப்ப சொல்றாங்க. கரிகாலன் தான் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வேலை பார்த்தது அவர் தான் சொல்லிக்கிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து நேரடியா வந்து பாக்குறேன்னு இருக்காங்க. ரோட்டை வந்து நான் பார்த்து பாக்குறேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு நல்ல முடிவு சொல்றேன்னு இருக்காங்க.